பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 8ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷகம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 25 verse 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகையில் அவர் மகிமை பொருந்தினவராக அவர் தம்முடைய தூதர்களோடு வரும் பொழுது அவர் மகிமை பொருந்தின சிங்காசனத்தில் அவர் வீற்றிருப்பார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நிற்பார்கள். அந்த ஜனங்களை கர்த்தர் என்னன்னா 2 குரூப்பாக பிரிப்பார், வலதுபுறமும் இடதுபுறம். எப்படி மெய்ப்பெண் செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை பிரிக்கிறது போல அப்படி ஜனங்கள் பிரிக்கப்படுவார்கள். அப்போ வலதுபுறம் இருக்கிற ஜனங்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் இல்லையா, என்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த வலதுபுறம் இருக்கிறவங்கள பார்த்து, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், என்னோட தாகத்தை தீர்த்தீங்க, நான் அந்நியராக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீங்க, நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்க அப்படின்னு அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவங்க மறுபடியும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் எப்போ உம்மை நாங்கள் பசியாக நாங்கள் பார்த்தோம், எப்போ உங்களுக்கு நீங்கள் தாகமாக இருந்தீங்க, எப்போ உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போ நீங்கள் அந்நியராக இருந்தீங்க அப்படி எல்லாம் அந்த ஜனங்களை ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, இந்த சிறியரில் ஒருவனுக்கு, இந்த சிறியவரான என் சகோதரரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி தான் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உவமையை சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஆமே. அப்புறம் இடதுபுறம் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், என்னோடய தாகத்தை தீர்க்கலை, நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுக்கல அப்படிலாம் சொல்லிட்டு உங்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நரகத்துக்கு இல்லையா அவர்களை நீங்கள் உங்களுக்காகவும் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு நித்திய அக்கினியில் போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த பகுதியில் வாசிக்கிறோம். ஆமே. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம இல்லையா ஆண்டவர் வரும் பொழுது நம்ம எல்லாருமே நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலனை அடையும்படி நம்ம செய்த நன்மைக்காகவாவது தீமைக்காகவாவது இல்லையா. அப்போ ஆண்டவர் வர்றப்ப அந்த ஜனங்களை 2ஆக பிரிப்பார், வலதுபுறமும் இடதுபுறம். அப்போ நம்ம எந்த குரூப்பில் நம்ம இருக்கிறோம், வலதுபுறம் இருக்கிறோமா இடதுபுறம் இருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, அந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பசியோடு இருக்கிறவர்களுக்கு நம்ம போஜனம் கொடுக்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம இறங்குகிறோமா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்ம நியாயம் செய்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளை நம்ம ஆதரிக்கிறோமா? அந்நியரை நம்ம சேர்த்து கொள்ளுகிறோமா? எபிரேயரில் வாசிக்கிறோம், அந்நியரை உபசரிப்பதனால சிலர் என்னன்னா தேவதூதர்களை உபசரித்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இல்லையா. ஆகையினால அப்படியாக அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வியாதி உள்ளவர்களை நம்ம விசாரிக்கிறோமா? அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? காவலில் இருக்கிறவர்களை நம்ம பார்க்கிறோமா? இப்படி இல்லை, இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் என்னென்னா நமக்கே பிரியமாக நடக்காமல் மற்றவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவங்க தான் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இல்லையா. அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார்ல, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, உன்னோட ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நீ விற்று நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம நமக்கு நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து அப்படி வைக்காம மற்றவர்களுக்கும் தேவையில் உள்ள ஜனங்களுக்கும் நம்ம இரக்கம் செய்கிறவர்களாக, அவர்களுக்கும் நம்ம கொடுக்கிறவர்களாக அப்படியாக நம்ம
இல்லையா நம்ம இருக்கணும். அவ்வளோதான் ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதை எனக்கே செய்தீங்க என்று சொல்லி இல்லையா. பிரியமானல அப்படிப்பட்ட ஒரு கம்பேஷனட் ஹார்ட் இல்லை, ஒரு மனதுருக்கமுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும் இல்லை. கடின இருதயம் உள்ளவர்களாக யாருக்கும் நான் எதுவும் செய்ய மாட்டேன், நான் கையை அப்படி இருக்க மூடிக்கொண்டு இல்லை, அப்படி நம்ம இருக்கவே கூடாது. உதாரண குணமுள்ள ஆத்மா தான் செழிக்கும் இல்லையா. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு உயர்த்தப்படும், மகிமையாக உயர்த்தப்படும் என்று சொல்லி அவன் அல்லேலூயா. அப்போ என்னன்னா நம்ம வாரி இறைத்து மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய நீதி என்னன்னா உயர்ந்து இருக்குமா. தலைமுறையாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமை. ஏழை அந்த வியாதிப்பட்ட ஜனங்களுக்காக காவலில் இருக்கிறவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்து நிமித்த காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகலாம் நம்ம திறப்பில் நின்று நம்ம ஜெபிக்கணும். நம்மளால் முடிந்த அவர்களை போய் நம்ம விசாரிக்க வேண்டும். ஆமை. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இன்றைக்கு நீர் எங்களோட பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய மற்றவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய பொழுது அதை நாங்கள் உமக்கே செய்கிறோம் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்களை செய்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.